வெல்கம் டு ராக சங்கமம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஷடாங்கம். ஆல்ரெடி நாங்க அங்கங்கள், தாளம், திரியாங்கம் அப்படின்றது என்னன்னு பார்த்துருக்கிறோம். இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பகுதியில ஷடாங்கம் கர்நாடக இசையில பயன்படுத்தக்கூடிய 6 அங்கங்கள். ஷட் என்பது 6 அங்கங்கள் கர்நாடக இசையில பயன்படுத்தப்படுது. அந்த அங்கங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பிரதானமாக கர்நாடக இசையில நாங்க பயன்படுத்துறது 3 அங்கங்கள்: லகு, திருதம், அனுதிருதம், திரியாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். திரியாங்கம் என்பது 3 அங்கங்கள். லகு என்றது எங்களுக்கு தெரியும், தட்டி விரல் என்னும் செய்கை. அதுல 5 விதமான ஜாதிகள் இருக்கு: திஷ்ட லகு, சதுஷ்ட லகு, கண்ட லகு, மிஸ்ர லகு, சங்கீர்ண லகு. இது திஷ்ட என்பது 3, சதுஷ்ட 4, கண்ட 5, மிஸ்ர 7, சங்கீர்ண 9. ஒரு தட்டு 2 விரல் எண்ணிக்கை திஷ்ட லகு, ஒரு தட்டு 3 விரல் எண்ணிக்கை சதுஷ்ட லகு, ஒரு தட்டு 4 விரல் எண்ணிக்கை கண்ட லகு, ஒரு தட்டு 6 விரல் எண்ணிக்கை மிஸ்ர லகு, ஒரு தட்டு 8 விரல் எண்ணிக்கை சங்கீர்ண லகு. இது லகுவினுடைய ஜாதி பேதம். இதை தவிர அனுதிருதம் என்பது தனி ஒரு தட்டை மட்டும் கொண்டது. திருதம் என்பது தட்டும் வீச்சும் கொண்ட செய்முறை. இது நாங்க பிரதானமாக நீங்க அலங்காரம் எல்லாம் லேர்ன் பண்ணும்போது படிச்சிருப்பீங்க. திரியாங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை தவிர இன்னும் இந்த 3ஓட சேர்த்து இன்னும் ஒரு 3 அங்கங்கள் சேர்ந்து ஷடாங்கம் அல்லது ஷாடாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷடாங்கம் என்றதுல மிகுதி இருக்கக்கூடிய 3 அங்கங்கள் குரு, புலுதம், காகபாதம். இந்த குரு, புலுதம், காகபாதம் என்றது, குரு என்பது 8 அக்ஷர காலத்தை கொண்டது. அதனுடைய மாக்கம் 8. 1 2 3 4 5 6 7 8. இது குரு. 1 2 3 4 5 6 7 8. இதுதான் குரு போடக்கூடிய முறை, குரு அங்கத்தினுடைய செய்கை முறை. அங்கங்களை நாங்க 2 விதமாக போடுவோம். ஒன்று சசப்த கிரியை, இன்னொன்று நிசப்த கிரியை. நாங்க போடும்போது அங்க சப்தம் உண்டாகி ஒரு அங்கத்தினுடைய செய்கை முறை இருந்தா அது சசப்த கிரியை. சத்தம் இல்லாமல் காத்துல மேலோட்டமாக நாங்க இந்த மாதிரி அங்கங்கள் போடும்போது அது நாங்க நிசப்த கிரியை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சசப்த கிரியையில பாத்தீங்கன்னா லகுவினுடைய முதல் தட்டு சசப்தம், மிச்சம் நாங்க சத்தம் போடாம போறோம் இல்லையா, எந்த சத்தமும் வராது. அது நிசப்த கிரியை. திருதத்தினுடைய தட்டு சசப்த கிரியை, வீச்சு நிசப்த கிரியை, சத்தம் வராது. அது மாதிரி அனுதிருதத்தினுடைய தட்டு சசப்த கிரியை. அதே மாதிரி இந்த குருவினுடைய இந்த தட்டு சசப்த கிரியை. இந்த 7 முறை நாங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய செய்கை இது நிசப்த கிரியை. சோ குரு 8 அக்ஷரம், அதனுடைய குறியீடும் 8. அடுத்து புலுதம். புலுதம் என்பது 12 அக்ஷரத்தை கொண்டது. அது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதனை பாருங்க, முதல் தட்டு மட்டுமே சசப்த கிரியை, மிச்சம் எல்லாமே நிசப்த கிரியை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது புலுதம். காகபாதம் 16 அக்ஷரம் கொண்டது. கிட்டத்தட்ட புலுதம் போடுவதை போல சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான் வரும், கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இது காகபாதம். மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இதெல்லாம் எந்த உருப்படிகள்ல இருக்கு? நாங்க இவ்வளவு நாள் போட்ட வீடியோ எதுலையுமே இந்த மாதிரி அங்கம் போட்டது இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப ரேரான கம்போசிஷன். பண்டைய காலத்துல நிறைய கம்போசிஷன்ஸ் இதுல வந்திருந்தாலும் இன்றைக்கு அதை பயன்படுத்துறது ரொம்ப குறைவு. கௌரி நாயக்க எனக்கூடிய சிம்மநந்தன தாளத்துல அமைந்த தில்லானா, அந்த தில்லானாவில் இந்த குரு இந்த மாதிரியான அங்கங்கள் இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேரான கம்போசிஷன்ஸ்ல மட்டும்தான் இந்த தாளங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கூடிய விரைவில் அந்த தில்லானாவும் உங்களுக்கு வர தயாராக இருக்கு. ஸோ இது இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டது ஷடாங்கம் அல்லது ஷடாங்கம். ஷடாங்கம் அப்படின்னு சொல்லுவோம், ஷடாங்கம் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த அங்கங்கள் வந்து மிக முக்கியமாக கர்நாடக இசையில பயன்படுத்தப்படுது. இந்த 6 அங்கங்களையும் பிரதானமாக வைத்துக்கொண்டு இன்னும் ஷோடசாங்கம் அப்படின்ற இன்னும் ஒரு 16 விதமான அங்கங்கள் தாளங்கள் பயன்பாட்டில் இருந்தாலுமே வந்து அந்த அங்கங்கள் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. ரொம்ப ரேர்லி பயன்படுத்தக்கூடிய அங்கங்கள். தியோரிட்டிக்கலி அது கர்நாடிக் மியூசிக்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பயன்படுத்துறது ரொம்ப குறைவு. ஸோ நீங்க ப்ராக்டிக்கலி ஒரு சாங் படிக்கிறீங்கன்னா இந்த 6 அங்கங்களை பற்றின அறிவு போதுமானதாக இருக்கும். இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.